மத்திய பட்ஜெட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, பழிவாங்காதே, பழிவாங்காதே, எதிர்க்கட்சிகளை பழிவாங்காதே, 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 எதிர்க்கட்சிகளை பழிவாங்காதே, வஞ்சிக்காதே. कैसे जाएं, कहां जाएं, हट जा पीछे यार गाड़ी. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ்குமார், என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. நேற்று நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்திருக்கின்றன. குறிப்பாக இது பாகுபாடான பட்ஜெட், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் வேண்டுமென்றே விடுபட்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் எந்த திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை. மாறாக கூட்டணி கட்சிகளை தாஜா செய்கின்ற வகையில் பீகார், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசின் இத்தகைய அணுகுமுறையை கண்டித்து டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மத்திய அரசினுடைய இத்தகைய போக்கு என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. எனவே மத்திய அரசின் இந்த பாகுபாடான பட்ஜெட் மற்றும் அணுகுமுறையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக எம்பிக்களான கனிமொழி, கதிரானந்த் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் பலரும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கூட இந்த பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள எம்பிக்கள் எதிர்க்கட்சிகள் மீதான நிதி கூட்டாட்சி தாக்குதலை நிறுத்துங்கள், மக்கள் விரோத இந்த பட்ஜெட் ஒழிக, அதாவது ஜன் விரோதி பட்ஜெட் முர்தாபாத் என்று பல்வேறு முழக்கங்களை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். மேலும் தமிழக எம்பிக்களை பொறுத்தவரை வஞ்சிக்காதே, தமிழகத்தை வஞ்சிக்காதே, புறக்கணிக்காதே என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பட்ஜெட்டில் தமிழகமும் இல்லை, தமிழும் இல்லை என்ற அந்த எழுதப்பட்ட பதாகைகளை கையில் எழுதியபடி எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற உள்ளது. நிச்சயம் இந்த அவை கூடுகின்ற போது இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறுகின்ற போது அதிலும் இதனை அவர்கள் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.